குட் மார்னிங். உங்கள் பூர்ணிமா கோபிநாத், லாட்ரண்ட் ஹெல்த் அண்ட் கேர் அண்ட் பிரைடல் ஸ்டூடியோலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஹெல்த் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டைனட்டஸ்ங்க. இந்த ரிங்கிங் இன் வாய்ஸ் அண்ட் குத்துற வலி இருக்குது. அதே மாதிரி திடீர் கூன்னு ஒரு சவுண்ட் பீட் வரும். இது சஃபர் ஆகிறவங்களுக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு வலி, எப்படிப்பட்ட வேதனைன்றது தெரியும். ஏன்னா அவங்க ஒரு ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க காதுக்குள்ளே ஒரு ரிங்கிங் வாய்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது கூன் சவுண்ட் வரும், பீட் வரும், திடீர் பிளாங்காக ஒரு சவுண்டு, ப்ளஸிங் சவுண்ட் வரும். இதெல்லாம் வரும்போது அவங்க கான்சென்ட்ரேட் மாறும். மெயினாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அந்த சவுண்ட் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு ஆரன் சவுண்ட் கன்ஃபியூஷன் கொடுக்கும். ஸோ இந்த டைனட்டஸ்ன்றது ஒரு இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக நான் ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அக்குப்ரெஷரில். இது ஒன்லி டைனட்டஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணுன்னா அப்படி இல்லைங்க. உங்களுக்கு மெரிக்ரெயின் ப்ராப்ளம், இல்லை காதில் அடிக்கடி சீவ் வடியுது, இல்லை காதில் அடிக்கடி வேக்ஸ் அதிகமாக ஆகுது, இல்லை காதில் அப்பப்போ குடைச்சல், உங்களுக்கு குத்துற வலி இருக்குனாலும் இது யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை பாயிண்ட்னா 8 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம இதுக்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8 ப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு காதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை எல்லாம் சரி பண்ணும். மெயினாக டைனட்டஸ்னால் என்னங்க, உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப் ஆப்ஜெக்டிவ் ஒரு விஷயம் இருக்குது. சப் ஆப்ஜெக்டிவ்ன்றது என்னென்னா ஆடிட்டோரியம் பார்ட்டில், அதாவது காதை பற்றி பேசுறதுனால ஆடிட்டோரியம் பார்ட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சப் ஆப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. இல்லை பிளட் வெசல்ஸில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அது ஆப்ஜெக்டிவ் பார்ட் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு டைனட்டஸில் நம்ம முக்கியமாக வைக்கிறது. அண்ட் டைனட்டஸ் இன்னொன்று எதுக்கு உங்களுக்கு வரும்னா, ரொம்ப இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோன் அதிகமாக பேசுகிறது, இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். சவுண்டாக ஒரு பாட்டு கேட்கும் போது, இல்லை தொடர்ந்து பாட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹேபிட் ஆகிடுவாங்க. தூங்க போகும்போது கேட்பாங்க, அப்படியே இயர்ஃபோன்ஸும் மறந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த ரிங்கிங் வாய்ஸ் இன் இயர்ன்றது ஒரு ப்ராப்ளம்க்கான ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் ஏஜ்டு பர்சனுக்கு இது கண்டிப்பாக நடக்கும். மெயினாக ஃபீமேல்ஸ்க்கு இது பாதிக்கிறதுக்கான விஷயம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேக்ஸ், ஒரு வேக்ஸை கிளியராக நீங்கள் ஏரை நீட்டாக வச்சுக்காதப்போ அந்த இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹக்கர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு ஒர்க்கை பீஸ் ஆஃப் மைண்ட், நீங்களே நம்மளுக்கே தெரியுங்க, ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க வெளியே கத்துனாவே டென்ஷன் ஆகிடும். அது மாதிரி இருக்கும்போது ஒரு ஆஃபீஸில் ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, திடீர்னு காதுக்குள்ளே ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக அந்த ஒர்க்கை அவங்க ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ், இந்த பாயிண்ட் கண்டிப்பாக க்யூர் பண்ணோன்னா 80% க்யூர் பண்ணும். இது மெடிசன் இல்லை, எதுவும் இல்லை, ஜஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. மினிமம் 71 days யூஸ் பண்ணும். ஒரு 10 daysலேருந்தே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ என்ன பாயிண்ட் பார்க்குறீங்கன்னா, காதை சுற்றி உங்களுக்கு 4 பாயிண்ட் காட்ட போகிறேன். ஸோ என்னோட இதுக்கு லெஃப்ட் எடுத்துக்கணும், ரைட் எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை, எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ காதை சுற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சைட் ஆஃப் த ஃபேஸ் போகிறேன். காதை சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாயை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு குழி விழும், ரைட்? அந்த குழி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, நீங்கள் ஜார் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஒரு ஃபீல் வரும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் கரெக்டாக 1 minute ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ஆல்வேஸ் யூஸ் மிடில் ஃபிங்கர். நல்லா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுங்க. அப்படியே நீங்கள் மன அமைதியோட ஒரு 1 minute ஹோல்ட் பண்ணுங்கள், ரைட்? நீங்கள் இப்படி சுற்றணும், கிளாக் வைஸில் சுற்றணும் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றலாம்னா ஒன்றுமே இல்லை. கிவ் ப்ரெஷர் தேர், ரைட்? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நான் காமிச்சிட்டேன். எங்கன்னா வாயை லைட்டாக ஜார் லைனை ஓப்பன் பண்ணும் போது உங்கள் மேண்டிபுலா போன் ஜாயிண்ட் இங்கே நல்லா தெரியும், ரைட்? ஒரு ப்ரெஸ் கொடுத்து 1 minute ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ், அந்த விரலுக்கு மேலே, அந்த சர்க்கம்டன்ஸ்க்கு மேலே என்ன வருதோ செகண்ட் பாயிண்ட், ரைட்? அதுவும் 1 minute அமைதியாக அழகாக ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுங்க. அதே மாதிரி அந்த பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே 3rd பாயிண்ட். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மேண்டுலா போனை ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு இங்கே நல்லா விசிபிளாக ஒரு குழி தெரியும், அது ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கு மேலே செகண்ட் பாயிண்ட், அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே இது 3rd பாயிண்ட். இது எல்லாமே 1 minute ஹோல்ட் பண்ணணும். இது எந்த டைம் வேணால் பண்ணலாம். அதே மாதிரி காதை நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இது உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கும், ரைட்? இந்த குழி தெரியுது இல்லையா? ஸோ இந்த குழியில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ இதுவும் 1 minute ஹோல்ட் பண்ணணும். டோட்டலாக நம்ம 4 பாயிண்ட் காதுலேயே காமிச்சிட்டேன். ஸோ 1, 2, 3 and 4, ரைட்?
இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனால நாட் ஓன்லி இந்த டைனஸ் டெஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணாது, காது சம்மந்தப்பட்ட இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தா காதில் தண்ணி வடியும், இல்லை காதை பிடிச்சி பென்சில் வச்சு நோண்டிகிட்டே இருப்பாங்க, இல்லை கையை வச்சு சில பேருக்கு ஹேபிட்டாகவே இருக்கும் அது நோண்டிகிட்டே இருக்கிறது, இல்லை காதுக்குள்ளே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி, இல்லை குத்துற வலி இருக்கும். இது எல்லாமே இந்த 4 பாயிண்ட்லேயே சரியாயிடும். இது கூட உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் கொடுக்குற ஒரு பாயிண்ட் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இது 100% ஒர்க் ஆகுங்க. உங்கள் இன்டென்ஷன் நீங்கள் அழகாக அதை மறக்காமல் எனி டைம் தானேங்க, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ ரைட், ஸோ நம்ம 5th பாயிண்ட் பார்க்க போகிறோம். கை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் ஸ்கின் அண்ட் பிளாக் ஸ்கின், ஒயிட் பகுதியும் பிளாக் பகுதியும் சேர்ற இந்த இடம் புரியுதுங்களா உங்களுக்கு? கருப்பு ஸ்கின்னும் யாங் பகுதியும் இன் பகுதியும் சேர்ற இந்த 2 விரல், இந்த க்ரீஸ் லைன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த க்ரீஸ் லைனில் 2 விரல் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 விரல் வச்சிங்கன்னா இந்த 2வது விரல் எங்கே முடியுதோ அதுதான் ப்ரெஷர் பாயிண்ட், ரைட்? ஸோ ஜஸ்ட் கிவ் கிளாக் வைஸ் மூமெண்ட், அவ்வளோதான். நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து கிளாக் வைஸ் மூமெண்ட் கொடுத்திங்கன்னா அந்த ரிங்கிங் சவுண்ட் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிறது நல்லா தெரியும், விசிபிளாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் 5th பாயிண்ட்டாக உங்ககிட்ட வைக்கிறேன். அண்ட் 6th பாயிண்ட் உங்கள் ஹேண்டோட பேக் சைட் மெயினாக லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் மைண்ட் பண்ணிக்கோங்க. இது 2 இப்படி விரிச்சிங்கன்னா வி மாதிரி தெரியும். இந்த வி நடுவில் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த போன் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் பாயிண்ட், ரைட்? இப்போ பாருங்கள் ஒரு குழி இருக்குது, போன் ஜாயிண்ட். இந்த இடத்துல ஒரு அழகான ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கும் போது இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மெயினாக உங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா, காதில் வடியுது, இல்லை தண்ணி வடியுது, குத்துற வலி இருக்குது, பசங்க அடிக்கடி காதை நோண்டுறாங்கன்னா லோக்கல் பாயிண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். இது வந்து டைனட்டஸ்ன்ற ஒரு டிஃபிஷியன்சிக்கு கொடுக்கறதுனால லோக்கல் பாயிண்ட்ஸில் நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி டிஸ்டல் பாயிண்ட்ஸ், அதாவது கரஸ்பாண்டிங் பாயிண்ட் சொல்லுவோம் சுஜோக்கில், அந்த பாயிண்ட்லேயும் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறோம். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணுக்கான காரணம் இன்னொரு இடத்துல இருக்கும், டிஃபிஷியன்சி. அதுதான் தேவையான விட்டாமின்ஸ் வராத போதோ, இல்லைனா அந்த இடத்துல அந்த நரம்புக்கான ரத்த ஓட்டம் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வராத போதோ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதை தான் நாங்கள் டிஸ்டல் சொல்லுவோம். எப்போவுமே பிரச்சனை இருக்கிற இடத்துல எதுவுமே பண்ணால் சரியாகாது. ஸோ டிஸ்டல் பாயிண்ட்டை உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பாதத்தில் வரும், பாதத்தில் 2 பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாதத்தில் வர 2 பாயிண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனால டிஸ்டல் பாயிண்ட், அதாவது டிஃபிஷியன்சி, ஒரு ரத்த ஓட்டம் வரல, ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னொரு இடமா இருந்தாலும் டிஸ்டல் பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். லோக்கல் பாயிண்ட் உங்களுக்கு ஏன் பண்ணுறேன்னா ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கறதுக்காக, அந்த இடத்துல அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஏன் பண்ணுறேன்னா, இது வந்து உங்களுக்கு சுஜோக்கில் வந்து கரஸ்பாண்டிங் சொல்லும் போது பாடி ஆர்கன் கனெக்ட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் வாட் ஐ மீன் டு சே, பாடியோட அனாட்டமி பிரகாரம் எங்கள் தியரியில் சுஜோக்கில் கையில் எடுத்துப்போம். ஸோ கையிலையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு அனாட்டமி கையில் எடுத்துக்கிறதுனால அனாட்டமிலையும் ஏர் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, கால்லையும் நீங்கள் டிஸ்டல் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அண்ட் லோக்கல் பாயிண்ட்டும் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்படி மொத்தமாக ஒரு 3 விஷயம் பண்ணும்போது அந்த இடத்துல டிஃபிஷியன்சி குறையும்னா குறையும். ஏன்னா இது வந்து பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, சீட் தெரப்பியில் இதுக்கு டைம் எடுக்க போகிறதில்ல, ஒன்றுமே இல்லை. ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட் திங்க் அண்ட் கை வைங்க, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலே வைங்க 2nd பாயிண்ட், அண்ட் கீழே வைங்க 3rd பாயிண்ட், பின்பக்கம் வச்சிங்க 4th பாயிண்ட், 5th பாயிண்ட், 6th பாயிண்ட், அண்ட் காலில் 2 பாயிண்ட், ரைட்? இந்த 8 பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. இதை நீங்கள் ஷூஸ் போட்டுட்ருக்கீங்க, ஆஃபீஸில் காலில் ஆக்டிவேட் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இந்த 6 பாயிண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னே அந்த 2 பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஷோ யூ. அண்ட் உங்கள் ஃபீட்டில் இருக்க அந்த 7th and 8th பாயிண்ட் பார்க்கலாம். 7th பாயிண்ட் பார்க்க போகிறோம். 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலுக்கும் பக்கத்தில் இருக்க விரலுக்கும் வி ஷேப் தெரியும். அதுவும் அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா எங்கே போன் ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே ஒரு ப்ரெஷர், அவ்வளோதான். 1 minute நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இந்த பாயிண்ட் ஐபிபியை கூட உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பாயிண்ட், லிவர் 3. ஸோ பியூட்டிஃபுல்லாக பிபி டேப்லெட்ஸ் போட்டுட்ருக்கவங்க கூட இந்த பாயிண்ட்டை டெய்லி ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிபி ஃப்ளக்சுவேட் ஆகிறதுலேருந்து அவங்க வெளியே வரலாம். நம்ம இப்போ பார்க்குறது டினட்டஸ். ஸோ இந்த டினட்டஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த பாயிண்ட், ஏன் அடுத்த இண்டிகேஷன் சொல்கிறேன்னா பாயிண்ட் என்னமோ
நல்ல பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது மெயினாக பிபி வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கணுன்னா ஐபிபி பற்றி பேசுகிறேன். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஐபிபி கண்ட்ரோல் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் நான் அந்த பாயிண்ட்டை இப்போ இந்த இண்டிகேஷனில் சொல்கிறேன். அண்ட் 4th ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்கின் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஸோ tinnitus பொறுத்தவரையும் 7th பாயிண்ட் இந்த இடத்துல, 8th பாயிண்ட் இந்த இடத்துல, ஆல்ரெடி 6 பாயிண்ட் பார்த்துட்டோம். 7வது பாயிண்ட், 8வது பாயிண்ட். இந்த 7வது பாயிண்ட் இண்டிகேஷன் பிபிக்கு யூஸ் ஆகும். ஸோ வென்எவர் ஐபிபி ஒரு ஸ்வெட்டிங் அதிகமாகுது பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிபியும் கண்ட்ரோல் ஆகும். எஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 8 பாயிண்ட் காமிச்சிட்டேன். காதை சுற்றி 4 பாயிண்ட், கையில் 2 பாயிண்ட், காலில் 2 பாயிண்ட். அது கூட ஒரு முக்கியமான இண்டிகேஷன் கொடுத்துருந்தேன். ஐபிபிக்கும் அந்த பாயிண்ட் 7th பாயிண்ட் யூஸ் பண்ணலான்ட்டு ஐபிபி ஃப்ளக்சுவேட் ஆகும்போது இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்னு தெரிலன்னா அந்த பாயிண்ட்டை லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிபி கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, tinnitus பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ரிங்கிங் வாய்ஸ் இன் இயர். ஸோ இது அவதிப்படுறவங்களுக்கு தான் என்னன்றது தெரியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே பண்ணணும் நினச்சிங்கன்னா மாத்திரை மருந்து இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டினியூட்டாக ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, லோக்கல் பாயிண்ட்ஸில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த சீவ் உடையிறது, இந்த வேக்ஸ் ப்ராப்ளம் அண்ட் காதில் குடைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வேறு ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வேணும்னாலும் போடுங்க. ஐ வில் ரிப்ளை யூ. Thank you. Always support me and subscribe my channel, share my channel. Thank you.